இன்னைக்கு சுண்டல் வச்சு சப்பாத்தி பூரிக்கு ஒரு கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 200 கிராம் சுண்டல் எடுத்து 8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, ஒரு துண்டு இஞ்சி நறுக்குனது, 10 பல்லு பூண்டு சேர்த்து தண்ணி சேர்க்காம அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ கிரேவி செய்ய ஒரு குக்கரில் எண்ணெய், 2 பட்டை, 6 கிராம்பு, 2 பிரியாணி இலை சேர்த்துட்டு அரைச்ச பேஸ்ட்டு சேர்த்துட்டு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இந்த அளவுக்கு தண்ணியெலாம் வற்றி வதங்கினதும் ஊற வச்சிருக்கிற சுண்டல் சேர்த்துட்டு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 3 ஸ்பூன் வர மல்லித்தூள், 3 ஸ்பூன் சன்னா மசாலா சேர்த்துக்கோங்க. சன்னா மசாலா இல்லைன்னா குழம்பு மிளகுடி சேர்த்துட்டு அரை எலுமிச்சம்பழ சாறு சேர்த்துக்கோங்க. தண்ணி அளவாகவே சேர்த்துக்கலாம், ஏன்னா நம்ம திக்கான கிரேவி தான் செய்ய போகிறோம். நான் 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ குக்கர் மூடி போட்டு 5 விசில் விட்டு நிறுத்திக்கலாம். இப்போது கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்தி பூரிக்கு பர்ஃபெக்டான சன்னா கிரேவி. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக